ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ இந்த கையில் வச்சுட்ருக்கக்கூடிய கீட்டோகனாசோல் இந்த சோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த சோப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த சோப்பை எத்தனை நாள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸோட ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிசன்ஸ் பற்றின ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோ சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இந்த கீட்டோ சோப்பில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோகனாசோல். இது கீட்டோகனாசோல் வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீராய்டு மருந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஆன்டிஃபங்கல் மருந்து தான். ஸோ தைரியமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸாக வேலை செய்யும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சோப்பை வந்து பிரித்து காட்டிடுறேன், இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு 50 கிராம் சோப். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 115 ருபீஸ் வரும். ஸோ இதுக்கு பெருசும் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 220 ருபீஸ் வரும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இது உள்ளே போட்டுடுறேன். அவ்வளோதான் மீன்ஸ் இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு சாதாரண ஸ்கின் டாக்டர் இல்லாமல் மற்ற டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொடுக்கக்கூடிய சோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோகனாசோல் சோப் தான். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அவங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் ஆன்டிஃபங்கல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சோப்பு போதுங்க, மற்ற எந்த சோப்புமே வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சோப்போட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோகனாசோல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோ சோப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கீட்டோகனாசோல் மட்டுமே போதும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோகனாசோல் சோப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவ்னஸாக வேலை செய்யும். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பை வந்து தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சைடு எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக போட்டு குளிக்கிற சோப்பு அதே மாதிரி தான் இதுவும் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபேஸில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேனா இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டைம் கூட போட்டு வாஷ் பண்ணலாம். 2 டைம் எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் குளிக்கிற சோப்பாகவே இது யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நாளில் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா 3 வீக்ஸ் நீங்கள் தொடர்ந்து போட தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாடி ஃபுல்லாக போட்டு குளிக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிற இடத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 2 டைம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதுனாலே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சேஃப் டு யூஸ் தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் அதிகமாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் கிடையாது. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோப்பை பற்றின ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சோப்பை பற்றின வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் பற்றின ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் பற்றின அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.